அப்பா. எங்கள் கண்ணீர்களை துடைத்து ஏசப்பா. இந்த சந்தோஷத்தை தருவதற்காக இந்த பூமிக்கு நீங்க அவதரித்து வந்தீங்க ஏசப்பா. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. புல்லணையில் பிறந்தாரே பரலோக ராஜா இவர், பூமியிலே வந்து ஜெனித்தாரே விண்ணக மல்கனி. அவர் மேசியா, அவர் ரட்சகர், அவர் இம்மானுவேல், அவர் நம் இயேசு. பாடுவோமாக. புல்லணையில் வந்து பிறந்தாரே பரலோக ராஜா இவர், பூமியிலே வந்து ஜெனித்தாரே விண்ணக மல்கனி. புல்லணையில் வந்து பிறந்தாரே பரலோக ராஜா இவர், பூமியிலே வந்து ஜெனித்தாரே விண்ணக மல்கனி. அவர் மேசியா,
ஒரு ரோஜா போல ஏசப்பா எங்க வாழ்க்கையை பூர்த்தி செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஏசப்பா நெருக்கத்திலே இருந்த எங்களை விசாலத்தில் வைத்திருந்த தேவன் நீங்க ஏசப்பா. நீங்க நல்லா அப்பாவல்ல ஏசப்பா. ஏசப்பா உங்களுக்காக நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. மறுபகுதி முற்றிலுமாக சமூகத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். கேட்கின்ற மன்னாவை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை பலத்தை நீங்க கட்டளையிடுங்க ஏசப்பா. ஏசப்பா ஒரு தாசனை மறைத்து நீங்க எங்களிடம் பேசுங்க. நீங்களே வழி நடத்துங்க. எல்லாம் உங்கள் பாதத்தில் ஒப்புக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்மளுடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நேற்று தினத்தில் நம்மளோட கேரளிங்க விடிகாலம் 1 மணி ஆச்சு, படுக்கிறதுக்கு 2 இருக்கும். ஆனால் இருந்த போதும் தேவன் கொடுத்த கட்டளை நாம் அனுசரிக்க வந்திருக்கிறோங்க. ஆனர் சபத் டே, அந்த ஓய்வு நாள் நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்கலாமல் எந்த ஒரு காரணம் சொல்லாமல் ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்ல நம் சபைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம மத்தியில் இன்றைக்கு நம்ம பிஷப் ஐயா வந்திருக்கிறாரு. பிஸ்கோபினா அவங்களோட குடும்பமாக பிள்ளைகளை வந்திருக்கிறார். கரங்களை தட்டி வரவேற்போம். கடந்த 3 வாரமாக ஹாஸ்பிட்டலில் கால் ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கு நல்லா வந்திருக்கிறாங்க. கிறிஸ்டினாவோட அம்மா, அவங்களுக்கு தொடர்ந்து அந்த காய்க்காரனை ஜெபிங்க. காலில் புண்ணு வெகு சீக்கிரமாக ஆறி தேவனை ஆராதிக்க, தடைகள் இல்லாமல் சபையில் வந்து ஆராதிக்க கர்த்தர் வாய்க்கு பண்ண வராங்க. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கலாம். இன்றைக்கு நம்ம மத்தியிலே தேவனோட செய்தி நம்ம பிஷப் ஐயா பகிர்ந்து கொள்வார்கள். நம்மளுக்கு அவர் கர்த்தர் கொடுக்குற மன்னா நம்ம ருசி போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. வாங்க பிஷப், கரங்களை தட்டை வரவேற்போம். கண்களை கூடி நாம் எல்லோரும் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க, துதிக்க, வார்த்தை கேட்க கொடுத்த சாக்கியத்துக்காக நன்றி கர்த்தாவே. இதோ ஆண்டவரே, உடைய வருகை இன்றைக்கு 4வது ஞாயிற்றுக்கிழமை உடைய வருகையை நாங்கள் ஆண்டவரே அதுக்காக எங்களை நாங்கள் ஆயத்தமாக இருக்க நீர் எங்களை வழிநடத்துமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய அன்பின் கரம் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருத்தையும் வழிநடத்துகிறோம். இயேசு நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம வாசிக்கிற சுவிசேஷ பகுதியை நாம் மீண்டும் ஒரு முறை தமிழில் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 30-33. தமிழில் யாராவது ஒரு வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 30-33. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த நாளுடைய தலைப்பு இயேசு வருகிறார், உத்தரவாதத்தின் பாதையை நாம் நோக்குவோம். இயேசு வருகிறது, அது மெய், அது சத்தியம். உத்தரவாதத்தின் பாதையை நாம் எப்படி நோக்க போகிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது நாம் கேட்ட இந்த பகுதியிலே டெனிஷா மீண்டும் ஒரு முறை வாசிங்க. நாம் நன்றாக கேட்போம், கவனமாக கேட்போம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான்.
இயேசுனுடைய பிறப்பு ஏன் இப்படியாக அறிவிக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். அவருடைய பிறப்பு நாம் கவனித்தோம் என்றால், நன்றாக வாசிக்கப்பட்டதை நாம் கேட்டிருந்தோம் என்றால், இயேசுனுடைய பிறப்பு மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒப்புரவாதத்தின் சூழ்நிலையை கொண்டு வந்தது. இயேசு பிறந்த நிமித்தம் தான் நாம் பார்க்கிறோம் கடவுளும் மனிதனும் சேர ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் ஆதியாகம வசனத்தை நாம் எல்லோரும் கேட்டோம். அங்கே நடந்த அந்த பிரிவினை இப்பொழுது மீண்டும் இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், இங்கே ஒரு ஒப்புரவாதம் நடக்கிறது. ஆனால் இதுக்கு ஒருவர் தேவை. அது யார் என்று பார்க்கும் பொழுது இங்கே மரியாள் தேவை. அவங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கள் ஒப்புக் கொடுக்கிறாங்க. அப்போ நாம் என்ன பார்க்கிறோம்னா, வாலிப வயது உள்ள ஒரு ஸ்திரியாக இருந்த பொழுதிலும் கூட ஆண்டவர் அவங்களை எடுத்து பயன்படுத்த அவங்க என்ன செய்யறாங்க என்றால், ஆண்டவருக்கு அதை அவங்க அனுமதிக்கிறது மட்டுமல்ல, நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த நற்செய்தியை அவர்கள் பெற்றுக்கொண்ட பின் அவங்களுக்குள் வந்த ஒரு கலக்கம் வந்தது. ஆனாலும் தெய்வ தூதன் அறிவிக்கும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவியான நிமித்தம் கர்ப்பவதியாகி இயேசு பூமியிலே பிறந்தார். இன்றைக்கு வரும் நாட்களிலே அந்த பிறப்பை நாம் கொண்டாட இருக்கிறோம். அதே சமயம் ஆண்டோடைய வருகைக்கும் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு வருகிறார். ஒப்புரவாதத்தின் பாதைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் வேளையில ஒரு கேள்வி என்னவென்றால், மரியாள் போல நீங்களும் நானும் நம்மை ஒரு கருவியாக ஒப்புக் கொடுக்க முடியுமா? இது ஒரு கேள்வி. மரியாள் போல நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த நம்மை ஒரு கருவியாக நம்மை ஒப்புக் கொடுக்க முடியுமா? ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு இப்போ வயதாயிருக்கு, இல்லை எனக்கு நான் இன்னும் வாலிபனாக இருக்கிறேன், நான் எப்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறது என்று. அன்பார்ந்தவர்களே, இன்னமும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேகருக்கு தேவைகள் உண்டு, அநேக சூழ்நிலைகள் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்காவிட்டால் ஒப்புரவாதத்தின் பாதையை அநேகர் கண்டறிய முடியாது. சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு மரியாள், நான் என்னை ஒப்புக் கொடுக்க எனக்கு விருப்பமில்லை, நான் ஒரு வாலிப பெண், எவ்வளோ காரியங்கள் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய வேண்டியது என்று தான் நினைத்திருந்தால் அவள் மூலியமாக இயேசு இந்த பூமியில பிறந்திருக்க முடியாது. ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும், ஆண்டவரே நீர் என்னை எடுத்து ஒரு கருவியாக பயன்படுத்து என்று நாம் சொல்லும் பொழுது, நம் மூலியமாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி அநேகர் இயேசுவை அறிய, ஒப்புரவாதத்தின் பாதையை கண்டறிய, இயேசுவை அறிய, விசுவாசிக்க ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நம்மை பயன்படுத்த முடியும். ஆனால் நாம் நம்மை அர்ப்பணிக்க, நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் இன்னைக்கு உலகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது என்றால், நீ ஒரு சுயநலம் உள்ளவனாக இரு, சுயநலவாதியாக இரு என்றுதான் உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆண்டோட வார்த்தை அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஒப்புரவாதத்தின் பாதையை நாம் தேட, நாம் நோக்கி பார்க்க நமக்கு விருப்பம் இருக்கும் என்றால், முதலாவது நம்முடைய சுயநலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும், ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் சுயநலமாக சிந்திக்கிற நாம், இந்த உலகம் நம்ம அப்படியாக மாற்றி வைத்திருக்கிறது, சுயநலமாக சிந்திக்கிற நாம் சுயநலம் அற்றவர்களாக ஆண்டவர் மாற்ற முடியும். மரியாளுடைய வாழ்க்கையே நல்ல ஒரு உதாரணம். அன்பார்ந்தவர்களே, மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது தன் சுயநலமாக சிந்திக்கவில்லை. அந்த வசனத்தையும் ஆண்டவர் தன்னை தெரிந்து கொண்டதையும் அவள் ஏற்றுக்கொண்டாள். இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே இந்த நாளிலே கூட நாம் HIV AIDS உள்ள ஜனங்களை குறித்தும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஒருவேளை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நம்முடைய நாட்டிலே எத்தனை பேருக்கு HIV AIDS இருக்கு என்று நினைக்கிறீர்கள்? நம்முடைய நாட்டில் மெல்சர்டேஸ் சொல்லுங்க. பாஸ்டருக்கு தெரியும் நினைக்கிறேன். மற்றவங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு HIV AIDS எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ்ரா 85,000 பேர். 85,000. 84 இங்க 85 85,000. அதுல அன்பாதவர்களே குறைஞ்சபட்சம், அதாவது அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் 500 பிள்ளைகள். 500 பிள்ளைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெற்றோர் மூலியமாக. இப்போ என்னன்னா இடைக்காலத்தில் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் பார்க்கணும், ஜூலை மாதத்தில் எங்களிடத்துல வந்து ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேசினாங்க. ஈப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசினாங்க. அவங்க வந்து பிள்ளைகளை கவனிக்கிற ஒரு மருத்துவர், ஸ்பெஷலிஸ்ட், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அந்த இதில் வந்து அவங்க ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. அவங்ககிட்ட நாங்கள் பேசினோம். அவங்க ஆன்லைனில் பேசினாங்க. பிள்ளைகளை குறித்து அவங்க சொன்னாங்க, எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்குது, அவர்களுடைய சூழ்நிலை, எதிர்காலத்தை குறித்து சொன்னாங்க. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, மரியாள் போல நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு, இப்படிப்பட்ட நல்கிரிகைக்கு, நல் செயல்களுக்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமாக இருக்குமா? இல்லை நானும் என் குடும்பமும் நல்லா இருந்தால் போதும், மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அது அவர்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய சூழ்நிலை என்று நாம் நினைக்கிறோமா? ஏன்னா உலகம் அதை தான் சொல்லிக் கொடுக்கிறது, ஆனால் இயேசு அதை சொல்லிக் கொடுக்கவில்லை. இதுதான் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல பாருங்க, இன்னைக்கு தேதி 22, இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது, நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம். ஆனா எப்பொழுதுமே நான் சொல்லுவது என்னவென்றால், எனக்குள் இருக்கிற ஒரு வருத்தம் என்னவென்றால், நம்முடைய கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிறிஸ்துமஸ் நம்மோட தான் கொண்டாடுறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நமக்காக தான் நாம் கொண்டாடுறோம். நம்முடைய ஆர்ப்பாட்டங்கள், சந்தோஷங்கள் எல்லாமே எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்காக. ஆனா எதுவுமே நாம் பிறருக்காக செய்கிறோமா என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாமே நமக்காக என்றால் இயேசு நமக்காக ஒன்று இல்லையே. ஆமா இல்லைங்களா? எல்லாமே நமக்காக என்று நினைக்கிறோம், ஆனா இயேசு நமக்காக ஒன்று இல்லையே. அன்றைக்கு மரியாள் நினைத்திருந்தால், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாலிப வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையாத்தை நான் எதுக்காக என்னை நான் இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவள் இதை செய்திருக்க மாட்டாள். இன்றைக்கு நீங்களும் நானும், ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார், ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? நான் சொன்னது போல இன்றைக்கு நாம் HIV/AIDS நாளை நினைவு கூறுங்க. ஏன் என்றால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பிறகு ஒருவேளை நம்ம இடத்துல சில வீடியோர்கள் காப்பாங்க நினைக்க நாம் பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், இந்த ஜனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒதுக்கப்பட்டதுனால அவர்களுக்குள் இருக்கிற சிந்தனை என்றால், ஆண்டவரும் என்னை வெறுக்கிறாரோ என்ற சிந்தனை. அப்படியாக இருக்கும் பொழுது யார் இவர்களிடத்துல ஆதரவு கொண்டு வருவார்? நீங்களும் நானும் இல்லாட்டி யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் நல் வார்த்தைகளை உச்சரிக்கவில்லை என்றால், சொல்லவில்லை என்றால், ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் எப்படி இவர்களுடைய சூழ்நிலை மாறும்? மரியாள் போல அன்றைக்கு அவளுடைய அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் யோசித்து பாருங்கள் என்ன நடந்திருக்கும் என்று. இன்றைக்கு ஆகியால் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் நம்மை கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார், ஆனால் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த ஒப்புரவாதத்தின் பாதையிலே நடந்து செயல்பட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை தான் நீங்களும் நானும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சூழ்நிலைகள், அதிகமான சூழ்நிலைகள் உண்டு. இடையில கூட நான் சொன்னேன், எத்தனை பேர் பிரிக்யூஸ் வந்திருக்கீங்க? எல்லாரும் வந்திருக்கீங்களே, சர்ச் வந்திருக்கீங்க இல்லையா? அனுதினமும் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் மத்திய உணவுக்கு போனாலும் சரி, அல்லது எனக்கு இரவுல மீட்டிங் இருந்து இரவு உணவுக்கு நான் போனாலும் அநேகரை நான் பார்ப்பேன். இந்த இடங்களிலே பிச்சைக்காரர்கள், இடம் இல்லாதவர்கள், அதாவது ஹோம்லெஸ் பீப்புள், சரிங்களா, உணவு தேவைப்பட்டவர்கள், இப்படியா இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப நாம் ஒரு சபையாக அங்க இருக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம்? சபையில வர எல்லாருமே நல்ல சூழ்நிலை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆனா இவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்ற ஒரு கேள்வி.
ஒப்புரவாதத்தின் பாதையை எப்படி நாம் ஆயத்தப்படுத்துகிறோம்? ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஒப்புரவாதத்தின் பாதையை நாம் எப்படி ஆயத்தப்படுத்துகிறோம் என்பது ஒரு கேள்வி எனக்கு. அண்ணாதவர்களே, நீங்களும் நானும் இதை சிந்திக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய சிந்தையில நான் உண்டி, என்னுடைய குடும்பம் உண்டி, நல்லா இருந்தா போதும் அப்படி என்ற சிந்தனை நமக்குள் இருக்கும் என்றால், ஆண்டவருடைய வருகையில நாம் என்ன செய்ய மாட்டோம்? எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். ஆண்டவருடைய வருகையில நாம் நம்மை ஆயத்தமாக இருக்க மாட்டோம். காரணம் என்னவென்றால், நம்முடைய சிந்தனையே நமக்காக என்று நாம் சிந்திக்கிறோம். ஆனா யார் ஒருவர், ஆண்டவரே எனக்கு நீர் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், இந்த வாழ்க்கைக்கு உமக்கு நன்றி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், இந்த வாழ்க்கையை நான் பிரயோஜனமாக பயன்படுத்த, பிறர் உம்மை அறிய ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தும் ஒப்புரவாதத்தின் பாதைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சிந்திக்கிறவர்கள் ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஏனென்றால் இது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். யார் ஒருவன் தன்னை குறித்து சிந்திக்கிறானோ அவன் ஆண்டவர் அவனை விரும்ப மாட்டார். எவன் ஒருவன் பிறரை குறித்து சிந்திக்கிறானோ அவனை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்து பார்க்க, நீங்க பிறகு வீட்டில் கூட போய் வாசித்து பாருங்க. மத்திய 25ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். மற்ற அதிகாரங்கள் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்கள். இயேசு ஆண்டவர் அவர் எப்பொழுதுமே தன்னுடைய ஊழியத்துல ஒரு இடத்துல இருந்தார் என்று எழுதப்படவே இல்லை. எப்பொழுதும் பார்க்கும் போது வாசிக்கும் பொழுது குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, சப்பானியான இருந்தவன் சுகம் பெற்றான் என்றதுதான் நாம் வாசிக்கிறோம். சூழ்நிலை மாறுகிறதை தான் பார்க்கிறோம். எப்பொழுதுமே வெளியில போய் ஜனங்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்கள் ஒப்புரவாதத்தின் பாதையில வரணும் என்று சொல்லி அவர் செயல்பட்டதை தான் நாம் பார்க்கிறோம். ஆகிய அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பாருங்க. கிறிஸ்துமஸ் நான் சொன்னது போல இன்னும் 2 நாள் இருக்கு. இந்த வட்டாரத்துல அநேக ஜனங்கள் இருக்காங்க. சபையார் நீங்களும் நானும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நாம் என்ன செய்யலாம், நாம் என்ன செய்ய முடியும் பிறருக்கு என்று நாம் சிந்திப்போம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய முன்னோர்களோட நாம் நன்றாக தான் இருக்கிறோம். We are better off than our forefathers. நம்முடைய முன்னோர்களோட நாம் நல்ல சூழ்நிலை தான் இருக்கிறோம். போன வாரம் கூட நான் ஜேபியில் நான் சொன்னேன், என்னுடைய தகப்பன், என்னுடைய சொந்த தகப்பனுக்கு அவர் காலம் சென்றால், அவர் இருக்கும் பொழுது, அவர் வேலை செய்யும் பொழுது அவர்கிட்ட ஒரு பைசிக்கிள் கூட இல்லை. இவன் ஓன பைசிக்கிள், பஸ்ஸில் தான் போவார், பஸ்ஸில் தான் வருவார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை யோசித்து பாருங்க, நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என்ன இருக்குது. அப்போ நம்முடைய முன்னோர்களோட நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது நல்ல சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எதற்காக? அதன் கேள்வி. ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கார்? வெறும் நமக்காக மற்றமா? மரியாள் போல ஆண்டவரே, இந்த வாலிப வயது எனக்கு இருக்கிற இந்த அனுபவங்கள் நான் செய்ய போவது எனக்காக உண்டு என்று தான் சிந்திக்கவில்லை. தன்னை ஆண்டவருடைய கருவியாக அவள் ஒப்புக் கொடுத்தார். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் யோசித்து பாருங்க. இந்த ஆசீர்வாதங்கள் வாலிபரா இருக்கிற நீங்கள், உங்களுடைய வாலிப இந்த வயது, இந்த பலன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அனுபவங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதியோரா இருக்கிற உங்களுக்கு அனுபவங்கள் உண்டு, குடும்பங்கள் உண்டு, சிறியோர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்ப்போம், இதெல்லாம் வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கு. ஆண்டவர் வருகிறார். ஒப்புரவாதத்தின் பாதையை நாம் தேடி போக போறோமா? அநேகரை கூட்டிட்டு போக போறோமா? அல்ல சுயநலமான பாதையில நடந்து போய் நாம் மற்றும் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க போகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். காரணம் என்னவென்றால், இன்றைக்கும் இந்த உலகத்துக்கு இயேசு தேவை. இன்றைக்கும் இந்த உலகத்துக்கு இயேசு தேவை. அதுதான் உண்மை. யோசித்து பாருங்க. இன்றைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும், அடிக்கப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், வருத்தத்தில் இருக்கிறவர்கள், பாரத்தில் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கும் இந்த உலகத்துல இருக்கிறார்கள். இன்றைக்கும் இவர்கள் எல்லாருக்கும் இயேசு தேவை. ஆனா யார்
இயேசு இவர்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறார். அன்றைக்கு மரியாள், இன்றைக்கு நீங்களும் நான். ஆண்டவர் நம்மை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இதை நாம் அறிந்தோம் என்றால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் சொன்னது போல நம்முடைய முன்னோர்கள் போல அல்ல நம்முடைய சூழ்நிலை. இன்றைக்கு நமக்கு வீடு உண்டு, வாசல் உண்டு, வாகனங்கள் உண்டு. முன்னோர்கள் அவர்கள் கடினமான சூழ்நிலையில் இருந்தார்கள். அப்படியாக இன்றைக்கு நாம் இல்லை. இந்த ஆசீர்வாதங்களை வைத்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நமக்காக ஒன்றி, நம்முடைய குடும்பத்துக்காக ஒன்றி இந்த கொண்டாட்டம் இல்லாதபடி பிறரை நாம் குறித்து சிந்தித்து பார்க்கணுமே. பிறர் ஒருவேளை உங்களுக்கு தெரியும் அவர்கள் யார் என்று. நீங்க இருக்கிற இடத்துல இருக்கலாம், உங்க நண்பனாக இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உற்றார் உறவினராக யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை உங்களை விட ஒரு குறைவான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அவங்களே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நீங்கள் உங்களுடைய இல்லத்துக்கு வர சொல்லலாமே. அவங்களோட நீங்கள் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடலாமே. ஏனென்றால் அவங்களும் அறிய வேண்டும் இயேசு இரட்சகர் என்று. இயேசுதான் இந்த ஒப்புரவாதத்துக்காக இந்த பூமியில பிறந்தார் என்பதை அவர்களும் அறிய வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். ஆகையால் இறுதியாக பார்த்ததுக்கு இது எல்லாம் இயேசுக்காக தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லாவிட்டால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. அன்றைக்கு மரியாள் எப்படி தன்னை ஒப்புக் கொடுத்தாலோ அதே போல இன்றைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த ஒப்புரவாதத்தின் பாதையை நோக்கி நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம் நிமித்தம் அநேகரை ஆசீர்வதிப்பார். காரணம் என்னவென்றால் ஆசீர்வாதம் பெறாதவர்கள் அல்ல, நாம் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். ஆசீர்வாதம் பெற்றவர்கள், அதுதான் உண்மை. பெறாதவர்கள் என்றால் சொல்ல எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. நான் சொன்னது போல நம்முடைய முன்னோர்கள் போல நாம் இல்லை. நம்முடைய சூழ்நிலை எவ்வளவு மாறி இருக்கு, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகையால் ஆசீர்வாதம் பெற்ற நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பிறரை ஆசீர்வதிப்போம். ஆசீர்வாதம் பெற்ற நாம் இந்த ஒப்புரவாதத்தின் பாதையை தேடும். சுயநலமான பாதையை நாம் தேட வேண்டாம். அப்பொழுது தான் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வருகையிலே நாம் ஆயத்தமாக இருப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே உடைய வார்த்தைக்கு கொடுத்த திருமைக்காக ஏதோ நாங்கள் யாவரும் ஒப்புரவாதத்தின் பாதையை தேட பின்பற்ற எங்களை வழிநடத்தும். உடைய வருகை சமயமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள் உடைய பிறப்பை மட்டுமல்ல உடைய வருகையும் நாங்கள் கொண்டாட எங்கள் வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த கொண்டாட்டத்திலே நாங்களும் எங்கள் குடும்பம் ஒன்று கொண்டாடணும். பிறரை குறித்து நாங்கள் சிந்திக்க, அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் நிமித்தம் நாங்கள் எப்படி மற்றவர்களை ஆசீர்வதிக்கலாம் என்ற சிந்தனையை கொடுத்து எங்களை வழிநடத்தும். இந்த நாளில் கூட HIV மக்கள் அநேகர் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. எங்களுக்கு தெரிந்தவர்கள் கூட இருக்கலாம். அவர்களே ஆண்டவரே, அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு தனிப்பட்ட நபராக, ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக என்ன செய்யலாம் என்று நாங்கள் அதை சிந்தித்து பார்த்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அதை நாங்கள் செயல்படுவோம். ஆண்டவரே, நீர் வழி நடத்தும். அந்த நாட்களிலே ஆண்டவரே, 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில நீர் பிறக்கிறதுக்கு முன்பாக கடவுளே நீர் மரியாதை தெரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசு தன் மூலியமாக இந்த பூமியில பிறக்கப்பட வேண்டும் என்று, அதே போல ஆண்டவர் இந்த நாளில் நீர் எங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் மூலியமாக அநேகரை நாங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் அநேகருக்கு உண்மை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரை நீர் எங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதுபோல ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் அதை மெய்யாக செய்ய எங்களை நீர் வழிநடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனோட வார்த்தை நம்ம மத்தியில் அருமையாக பகிர்ந்து கொண்டு நம் பிஷப் ஐயாவுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவாங்க. பிஷப் நம்மளுக்கு சொன்னது பிரகாரம் இன்றைக்கு நாம் வேர்ல்ட் எய்ட்ஸ் டே அனுசரிக்கிறோம். இந்த மாதம் வேர்ல்ட்ஸ் எய்ட்ஸ் டே. ஓகே, ஆக அதனால தான் உங்களுக்கெல்லாம் இந்த சிகப்பு ரிப்பன் கொடுக்கப்பட்டிருக்குது. சும்மா அழகு குத்தலைங்க, அது ஒரு நோக்கம் இருக்குது. ஆக இன்றைக்கு தலைப்பு, பிரசங்கத்தின் தலைப்பு கொடுத்தது தேவனோட வருகை சமயமாக இருக்குது.
ஆக நாம் ஒப்புரவாத பாதையிலே நாம் செல்ல வேண்டும். இப்படியே நம்ம இருக்கக்கூடாது. முக்கியமாக நம் ஏஎல்சிஎம் இந்த எய்ட்ஸால் ஒதுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? முக்கியமாக முதலாவதாக நான் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அடுத்தது நம்ம என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். நம்மளுக்கு தெரியப்பட்டால், அது யாராவது உற்றார்கள் யாராவது பாதிக்கப்பட்டால் அது நீங்கள் சபைக்கு தெரிவிங்க. நம்ம என்ன செய்ய முடியுமோ அதுக்காக முயற்சி பண்ணுவோம். இல்லையா? இப்போ அது குறித்து ஒரு சாட்சி நம்ம பார்ப்போம். லைனர் காணிக்கை எடுக்காத முன்னுக்கு ஒரு சாட்சி பார்ப்போம். இந்த ஒதுக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி அவங்க சூழ்நிலை அதை நம்ம பார்ப்போம். ஒரு ஷார்ட் வீடியோ, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டெஸ்ட் பண்ண முடியாது. சரி, மைக்கிடுமா. சரி, நம்ம ஒரு காணிக்கை பாடல் நம்ம பாடுவோம். அது வரைக்கும் ரெடி பண்ணி பாரு என்ன அப்படின்ட்டு. பிறகு அனௌன்ஸ்மெண்ட் டைம் நம்ம கேட்போம். வீடியோ